ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பசங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரியான ஒரு 4 விதமான ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். இந்த 4 ரெசிபியில் நீங்கள் எது ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆலு பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கரில் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, இது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உங்கள் கை விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். குக்கரில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பல் பூண்டை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பூண்டை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டோட கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்க நான் மசிக்காமல் அப்படியே சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் அதில் சேர்த்துட்டு மசிச்சு விட்டேன், நீங்கள் மசிச்சுட்டு கூட சேர்க்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நல்லா மசிச்சுட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், கடைசியாக ஒரு கையளவுக்கு நறுக்கின மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்த எல்லா மசாலாவுமே மிக்ஸ் ஆகணும். நீங்கள் இதில் வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, உங்களுக்கு விருப்பமான மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப மசாலாலாம் சேர்க்கல. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். மாவு வந்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறியிருக்கு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம 2ஆக பிரித்து எடுத்துடலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்து அந்த சப்பாத்தி கட்டை அளவுக்கு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தடியாக தேய்ச்சிடாதீங்க, வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி அந்த சப்பாத்தி மாவு ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நைஃப் வச்சு 4 பீஸாவோ இல்லை 3 பீஸாவோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பீஸா கட் பண்ணியிருந்தேன். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி போட்டு இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடாக இருக்கிற டவாவில் போட்டு குக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் நல்லா குக் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் எடுத்துடலாம். தயிர் தான் வச்சுருந்தேன் என் பையனுக்கு, இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். கூடவே வந்து ஒரு ஆரஞ்சு தான் வச்சுருந்தேன். லெமன் ரைஸும் கொண்டக்கடலை வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு லெமன் ரைஸுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா, அது சீடெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் போல் இஞ்சி தான். அதுக்கப்புறம் 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் போல் கடுகு. இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபடணும். அந்த பச்சை மிளகா, வரமிளகா, முந்திரி பருப்பு நம்ம சேர்த்து எல்லாமே வந்து நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமா லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் லெமனில் பாதி லெமன் மட்டும் நான் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 போல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட லெமன் ரைஸ்க்கு தாளிப்பு ரெடி ஆயிரும். சாதமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாதம் வடிச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த லெமன் மிக்ஸ் இருக்கு இல்லையா,
அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கொண்டக்கடலை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் போல் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பு நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஸோ லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். ஓவர் நைட் ஊற வச்சு கொண்டக்கடலையை 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை மல்லி இதில் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். லெமன் ரைஸ்க்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். லெமன் ரைஸ் அப்படின்னு எப்போ பாரு உருளைக்கிழங்கு தானா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி புலாவும் ஒரு கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் நம்ம அரைச்ச அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் அதையுமே இதில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஓவர் நைட் ஊறின பச்சை பட்டாணி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் நறுக்கி வச்ச மல்லி இலை, கொஞ்சம் போல் புதினா இலை சேர்த்துட்டு இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பச்சை பட்டாணி எடுத்திருந்தேன். இதே கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சாப்பாட்டு அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா புலாவ் வந்து ரெடி ஆயிடும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நல்லா நீளமாக கட் பண்ணால் உருளைக்கிழங்க இதில் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்து ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். பாருங்கள், ஒரு கொதி வந்ததும் இதை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கொதிக்கு மட்டும் வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நல்லா அந்த மாவு ஃபுல்லாகவே வந்து அந்த உருளைக்கிழங்குல கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. ஒருவேளை தேவைப்பட்டால் லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ரெடி. நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பி ஆகணும். அதோடய கலர் சேஞ்ச் ஆகி அந்த சலசலப்பு லைட்டாக அடங்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்மளோட பட்டாணி புலாவுமே வந்து அதுக்குள்ளே 3 விசில் வந்து ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பராக புலாவ் வந்திருக்கு. ஒன்றும் குலையவே இல்லை. பட்டாணியும் வெந்துருச்சு, அரிசியுமே வந்து சூப்பராக வந்து குக்காய் வந்திருக்கு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? கூடவே நம்ம ரெடி பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கூட ஒரு ஆரஞ்சு தான் வச்சுருந்தேன். பன்னீரும் பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். இதுதான் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ரஃப்பாக இப்போ சாப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இதை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு கூடவே 4 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ நல்லா அத நம்ம குக் பண்ண விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே குக் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்க, தண்ணி எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆயிடுச்சு. இத அப்படியே தூக்கி இந்த தண்ணியோடவே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சுட்டு வந்துரலாம். இப்ப இது இருக்கட்டும். இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா இலை, மல்லி இலையில வந்து இலைய எடுக்காம அதோட காம்ப மட்டும் எடுத்துருக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயில நல்லா சாட்டே பண்ணிட்டு, பாயில் பண்ணி மிக்ஸியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டெல்லாம். அத நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையும் இதில சேர்த்துட்டு, அதே மிக்ஸியில கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து, ஒரு தடவ நல்லா பல்ஸ் மோட்ல அரைச்சுட்டு, அந்த தண்ணியுமே இதில சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணிய ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 விசிலுக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணி இதில சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 150 கிராம் பன்னீர குட்டி குட்டி கியூப்ஸா வந்து கட் பண்ணி இதில சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 50 எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறேன். இது சேர்க்காம கூட பண்ணலாம். பட் இது சேர்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நல்லா க்ரீமியா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த பால் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம். அது சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுட்டு, 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலைய இது மேல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட பட்டாணி பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.